வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு 11 ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா 8வது ஜாதகம். 17/11/1997 ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். நீங்கள் பிறந்து 28 வருஷத்தை பூர்த்தி பண்ணியிருப்பீங்க. நீங்கள் பிறந்தது திங்கட்கிழமை, அதாவது தேய்பிர திருதியை திதியில் பிறந்திருப்பீங்க. மிருகசீரிஷ நட்சத்திரம், மிதுன ராசியில் பிறக்கக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு சந்திராஷ்டிரமமாக அமையக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா மகர ராசி சந்திராஷ்டிரமமாக அமையும். காக்கி இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இப்போ சொல்லக்கூடிய பலன்கள்லாம் பொருந்தும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி அனுச நட்சத்திரம் விருச்சக ராசியிலையும், அதிர்ஷ்ட புள்ளி ஹஸ்த நட்சத்திர கன்னி ராசியிலையும் அமையக்கூடிய அமைப்பு. சந்திரனாவே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உணவு, நீர், இது சம்பந்தப்பட்ட தொழிலெலாம் எது செஞ்சாலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? உணவு, நீர், விவசாயம் சம்மந்தப்பட்டது, விவசாய பொருட்கள் வாங்கி விற்கிறது, இது எல்லாமே காய்கறியில் இருந்து, பசுமாடில் இருந்து, ஆடு மாடு கோழியிலிருந்து எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. குபேர புள்ளி அனுச நட்சத்திரம். அனுசம்னா சனி, சனினாவே தொழில் தான். தொழில் சம்மந்தப்பட்டது எது எடுத்தாங்கனாலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குங்க. அது 30 வயசுக்கு மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாவே என்னென்னா இது புத்திர சோகம் இல்லைனா புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும். ஒரு சில பேத்துக்கு குழந்தை பாக்கிய லேட் ஆகலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் அபாஷன் ஆகக்கூடிய சூழ்நிலை வரைக்கும் இழுத்துட்டு போயிடலாங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். எடுத்தவனையுமே செவ்வாய் தான் உங்களுக்கு பிறப்பப்போ தசாபுத்தி நடத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்தது ராகு தசை ஒரு 18 வருஷம். இப்போதைக்கு குரு தசை ஒரு 16 வருஷம் ஓடிட்டுருக்கும். இந்த குரு தசை எந்தெந்த லக்கணத்துக்காரங்களை பாதிக்கும் அப்படிங்கிறது நமக்கு வேணும். ஒன்று சிம்ம லக்கணம், இன்னொன்று கடக லக்கணம், ரிஷப லக்கணம், துலாம் லக்கணம். இந்த 4 லக்கணத்துக்காரங்க முழுசாக பாதிக்கப்படுவீங்க. ஒன்று கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் வரைக்கும் போகிறது, கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமை தடப்படுறது, ஊர் விட்டு தேசம் விட்டு வெளியே போகக்கூடிய சூழ்நிலை, நம்ம குடும்பத்தில் யாரோ ஒருத்தங்க கண்டத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு, ஆஸ்பத்திரிக்கு விரையம் செய்யக்கூடிய அமைப்பு, இதெல்லாத்தையும் ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு. சரிங்களா? இதுவே நாடி முறைப்படி எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா ஆணுறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். ஒன்று ஆணுறுப்பு ரொம்ப சிறுத்து போகலாம், இல்லைனா விந்தணுக்களுக்கு உயிரணுக்கள் ரொம்ப கம்மியாக இருக்கலாம். பொண்டாட்டி சரியான கோபக்காரி, சண்டைக்காரி, உங்களை ஆம்பளையே இல்லைன்னு சொல்லக்கூடிய தன்மை வரைக்கும் இழுத்துட்டு போயிடும். மனைவி இல்லாத பிற பெண்களுடன் உங்களுக்கு சகவாசம் ஏற்படும். கொஞ்சம் அதையும் கவனமாக இருக்கிறது நல்லது. இது ஃபோனால் கண்டிப்பாக சங்கடத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறது, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில், உணவு நீர் சம்மந்தப்பட்ட தொழில், அழகுக்கு சொந்தக்காரன் நீங்கள். கண்ணில் இடது கண்ணும் பாதிக்கப்படும், வலது கண்ணும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை, ஒற்றை தலைவலி பிரச்சனை, அதனால் கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் இழுத்துட்டு போகலாம். தந்தையால் பிரயோஜனம் இல்லைன்னா தந்தை இல்லை, நல்ல ஒரு ஆசிரியர் தான். சொந்த தொழில் 30 வயசு வரைக்கும் பண்ணக்கூடாது, அதுக்கு மேலே பண்ணுங்கள், நல்லா இருக்கும். வண்டி வாகனத்தில் விபத்தை கொடுக்கறது, விபத்தில் கை காலில் உறுப்பிழப்பு ஏற்படுற வரைக்கும் பிரச்சனையை கொடுக்கலாம், இல்லைனா ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலையை ஒன்று ஏற்படுத்தலாம். இதே பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்ததுன்னா மாமனார் மாமியாரோட சேர்ந்து வாழக்கூடிய யோகம் சுத்தமாக இல்லை. பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயிற்று வலி சம்மந்தப்பட்ட கோளாறுகளை இது கொஞ்சம் ஏற்படுத்தும். நல்ல ஒரு ஆசிரியர் தான் நீங்கள், அதிலெல்லாம் மாற்றம் இல்லை. மற்றவங்களுக்குலாம் புத்திமதி சொல்லுவீங்க, நீங்கள் அப்படி நடக்கிறது கஷ்டம். கண்ணில் வலது கண் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு ஏற்படுங்க. இடது கண்ணும் பாதிக்கப்படுது. கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருதுங்க. அம்மாவுக்கும் கர்ப்பப்பையை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் இழுத்துட்டு போயிடலாம். வேண்டாத கெட்ட பேரை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. ஃபோனால் உங்களுக்கு சங்கடம் வரும். இதனால் கணவன் குடும்பத்திலையும் உங்களுக்கும் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? இதுவே கோச்சாரப்படி எனக்கு ஏதாவது சுப பலன்கள் உண்டா அப்படின்னா இப்போயே திருமண யோகம் ஓடிட்டு இருக்குது. ஒரு சில பேத்துக்கு சித்திரையிலேருந்தே திருமணம், ஒரு சில பேத்துக்கு ஆயிருக்கலாம். இன்னும் ஒரு சில பேத்துக்கு வர சித்திரை வரைக்கும் யோகம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு மேலும் வேறு தகவல்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஜாமக்கோல் பிரசனம் பார்க்கறது ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. ஜாதகம் பார்க்கறதுக்கு 200 ரூபாயும், வாஸ்து பார்க்கறதுக்கு 2000 ரூபாயும், ஜாதகம் எழுதி கொடுக்கறதுக்கு 1500 ரூபாய் சார்ஜ் பண்ணிகிட்ருக்குங்க. மேலும் வேறு தகவல்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.